ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கோகிலா. ஸோ டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசிக் கிராமர்ஸோட சீரீஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 1. நாம் இன்றைக்கி நவுன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிராமர் வந்து என்ன தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனாலும் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பேசலாம் அப்படிங்கிற. அதனால் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி டே 1 நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் நவுன் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பெயர் சொல் நவுன்னா தமிழில். ஸோ ஃபஸ்ட்டு நவுனில் எதெல்லாம் வரும்னு பார்த்தரலாம். ஒரு பேர், இடம், பொருள், இல்லை விலங்கு, கருத்து, இது எல்லாமே நவுனுக்கு கீழே தாங்க வரும். ஒரு பர்சன், பிளேஸ், திங், அனிமல், ஐடியா, இது எல்லாமே நவுனுக்கு கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நவுன் ஏன் இம்பார்ட்டண்ட்? வித்தவுட் நவுன் யூ கேனாட் டாக் அபவுட் பீப்புள் ஆர் திங்ஸ். ஸோ நவுன் இருந்தால் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸையே நம்ம வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டாக் பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இப்போ டாக்ங்கிறது ஒரு நவுன், அதை எடுத்துட்டால் வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். யார் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் நவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது 7 டைப்ஸ் தான். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன். ஃபஸ்ட்டு காமன் நவுன்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது பொதுப்பெயர். பொதுப்பெயர்னால் பொதுவாக இருக்கிற எல்லாமே காமன் நவுன் வரும். இப்போ ஜென்ரலாக நேம் வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பர்சனுக்கோ, பிளேஸ்க்கோ, திங்க்கோ, இல்லை அனிமல்க்கோ, அதுதான் வந்து காமன் நவுன். இப்போது சிட்டி, கேர்ள், கண்ட்ரி, டாக், ஃப்ரூட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஜென்ரலான நேம் தானே. இப்போ சிட்டினா ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த சிட்டியும் சொல்லலை, வெறும் சிட்டி தான் சொல்கிறோம். அதே மாதிரி கேர்ள் அப்படின்னா வெறும் கேர்ள் தான் சொல்கிறோம், எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நேமும் நம்ம சொல்ல கிடையாது. சேம் கண்ட்ரி, டாக், ஃப்ரூட் எல்லாமே தான். ஸோ இப்போ சென்னை அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். அப்புறம் வரல ப்ராப்பர் நவுன் என்னென்னு சொல்கிறேன். சிட்டி அப்படின்னா காமன் நவுன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக இருக்கிறதெல்லாம் காமன் நவுன். இப்போது இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் எதெல்லாம் வந்து காமன் நவுன் சொல்லுங்கள். த பாய் இஸ் பிளேயிங் இன் தி பார்க். இதில் எது காமன் நவுன்? பாய், பார்க், இது ரெண்டுமே காமன் நவுன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த பையனோட பேரும் நம்ம சொல்ல கிடையாது, எந்த பார்க் அப்படிங்கிறதும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல கிடையாது. செகண்டு, ஷீ பாத் அ நியூ ட்ரெஸ். இதில் வந்து ட்ரெஸ் தான் காமன் நவுன். டாக்ஸ் ஆர் பார்க்கிங் லவுட்லி. இதில் வந்து டாக் அப்படிங்கிறது காமன் நவுன், பிகாஸ் எந்த இது அப்படிங்கிறது நம்ம சொல்ல கிடையாது. த டீச்சர் இஸ் டீச்சிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து எது காமன் நவுன்? கரெக்ட், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டுமே காமன் நவுன். வி லிவ் இன் அ பிக் சிட்டி. இதில் எது காமன் நவுன்? சிட்டி அப்படிங்கிறது காமன் நவுன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் வாங்க, ப்ராப்பர் நவுன்ஸ் பார்ப்போம். ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர். ஏதாவது ஒரு காமன் நவுனுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் நவுன். அப்புறம் இன்னொரு இது என்னென்னா, எல்லா ப்ராப்பர் நவுனுமே ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஏதாவது நேம் சொல்கிறேன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் லெட்டர் போடணும் கோகிலான்னு, ஜி வந்து கேப்ஸில் தான் போடணும். இந்தியா, சென்னை, ஹிமாலயாஸ், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம கேப்ஸில் தான் போடுவோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராப்பர் நவுனுங்கிறது ஸ்பெசிஃபிக்கான நேம்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸசைஸ் பாருங்கள். இதில் இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன் சொல்லுங்கள். ரவி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதில் எது ப்ராப்பர் நவுன்? கரெக்ட், ரவி தான் ப்ராப்பர் நவுன். கோகிலா லிவ்ஸ் இன் சென்னை. இதில் எது ப்ராப்பர் நவுன்? கோகிலா, சென்னை ரெண்டுமே ப்ராப்பர் நவுன் தான். ஐ விசிட்டட் த தாஜ்மஹால். இதில் எது ப்ராப்பர் நவுன்? தாஜ்மஹால் அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். அமேசான் இஸ் அ பிக் கம்பெனி. ஸோ அமேசான் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறனால அதுதான் ப்ராப்பர் நவுன். இந்தியா ஓன் த மேட்ச். ஸோ இங்கே இந்தியா நம்ம அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நேம் சொல்லி சொல்கிறனால இதுதான் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னா திடப்பெயர். நம்மளால் எதையெல்லாம் தொட முடிஞ்சு, பார்க்க முடிஞ்சு, ஸ்மெல்லு, ஹியர், இதெல்லாமே ஐம்புலன்களையும் பயன்படுத்தி நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாமே வந்து இந்த நவுனுக்கு கீழே தாங்க வரும். திங்ஸ் யூ கேன் சீ, டச், டேஸ்ட், ஸ்மெல் ஆர் ஹியர், இதெல்லாம் பண்ணுறது வந்து என்ன அது? கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், டேபிள். இப்போ டாகை வந்து பார்க்க முடியும், ஃப்ளவர்ஸ், இது எல்லாமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ வந்து உணர்ச்சிகளால் அறியக்கூடியது எல்லாமே வந்து கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவாங்க. த டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். இதில் எது வந்து கான்க்ரீட் நவுன்? டேபிள், வுட் ரெண்டுமே. ஏன்னா அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும், தொட முடியும், தூக்க முடியும், என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? அப்புறம் சி இஸ் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள். இதில் எது கான்க்ரீட் நவுன்? ஆப்பிள் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியும், தூக்க முடியும். ஐ ஹாவ் அ பென் இன் மை பேக். இதில் எது வரும் கான்க்ரீட் நவுனில்? பென், பேக் ரெண்டுமே வரும். த கேட் இஸ் அண்டர் த சேர். ஸோ இதில் எது வரும்?
கேட்டும் வரும் சேரும் வரும். ஹீ drank a glass of milk. ஸோ இதில் இது வந்து கான்க்ரீட் நவுன். கிளாஸ் மில்க் பிகாஸ் நம்ம ஐம்புலன்களை வச்சு அதை ஏதாச்சும் பண்ணலாம் இல்லையா, அதனால். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன். அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன் அப்படிங்கிறது நம்மளால் எதையெல்லாம் பார்க்கவோ தொடவோ ஃபீல் பார்க்க தொட முடியாது, பட் ஃபீல் பண்ணலாம். நம்மளோட ஐடியாஸ், குவாலிட்டிஸ் இதெல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஹானஸ்டி, பிரேவரி, ஹாப்பினஸ் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன்ஸ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் தமிழ்லேயே போட்டிருக்கேன். பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். இப்போ இந்த எக்ஸசைஸில் சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து அந்த நவுன்ஸ் கீழே வரும்னு சொல்லி. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இதில் எது வரும் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன்? ஹானஸ்டி. பிகாஸ் ஹானஸ்டியை நம்மளால் பார்க்கலாம் முடியாது, ஆனால் நாம் வந்து செயல் மூலியமாக தான் பண்ண முடியும், உணர முடியும். ஷீ ஹேஸ் அ லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். இதில் எது கரெக்ட்? பேஷன்ஸ் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன். வி ஷுட் ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ். இதில் எது வரும்? கைண்ட்னஸ் தான் வரும். ஹிஸ் பிரேவரி சேவ் த வில்லேஜ். ஸோ இதில் எது அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன்? கரெக்ட், பிரேவர் தான் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் நவுன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவுண்டபிள் நவுன்ஸ். இது நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எதெல்லாம் என்ன கூடியதோ அதெல்லாமே இந்த கவுண்டபிள் நவுன்ஸ்குள்ளே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், 2 ஆப்பிள், 3 ஆப்பிள்னு வேண முடியும்லையே, அதெல்லாம். சேரு, கேட்டு, புக் இதெல்லாமே. ஸோ ஆல்ரெடி இதெல்லாமே மற்ற நவுன்ஸ்லேயும் வரும், இதுலேயும் வருது. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் 3 புக்ஸ். இதில் இது வந்து கவுண்டபிள் நவுன். புக்ஸ் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ புக்ஸ். தேர் ஆர் 5 சேர்ஸ் இன் தி ரூம். ஸோ வந்து பார்த்தாலே தெரியுது 5 சேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ரூம் ரெண்டையுமே கவுண்ட் பண்ண முடியுங்கிறனால ரெண்டுமே கவுண்டபிள் நவுன். ஷீ பாத் 2 ஆப்பிள்ஸ். ஸோ 2 ஆப்பிள்ஸ்னால் ஆப்பிள்ஸ் தான் வந்து கவுண்டபிள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எக்ஸாம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ரெண்டுமே வந்து கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட்டு வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன முடியாதது, அளக்கத்தான் முடியும் அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த நவுனுக்கு கீழே தான் வரும். திங்ஸ் யூ கேனாட் கவுண்ட் இன் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் மில்க்கு, வாட்டர், சுகரு இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் வரும். லிட்டர் கணக்கில் சொல்லணும், இல்லை கிலோ கணக்கில் சொல்கிறது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுனில் வருங்க. இப்போ வந்து சொல்லுங்கள் இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்லி. ஷீ ட்ரிங்க்ஸ் மில்க் எவ்ரி மார்னிங். எது கரெக்ட்? மில்க்கு தான் வந்து அன்கவுண்டபிள் நவுன். தேர் இஸ் அ வாட்டர் இன் தி பாட்டில். இதில் எது? எஸ், வாட்டர் தான். ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த டீ. ஸோ இதில் எது அன்கவுண்டபிள்னா சுகர் தான். டீயுமே சொல்லலாம். கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு வந்து தொகுப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ். அதாவது தட் வேர்ட் தட் ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் பீப்புள், அனிமல் ஆர் திங்ஸ் ஸ்போக்கன் அபவுட் அஸ் ஒன் யூனிட். ஒரே விஷயம் வந்து நிறைய கூட்டமாக தான் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸசைஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அந்த வேர்டு கீழே வருதுன்னு சொல்லிட்டு. த டீம் ஓன் த மேட்ச் அப்படின்னா, இப்போ ஒரு ஆள் தான், நிறைய பேர் இருந்தால் அவங்க என்ன சொல்லுவோம், டீம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டீம் தான் வந்து கலெக்டிவ் நவுன். அவர் ஃபேமிலி இஸ் வெரி பிக். இதில் வந்து ஃபேமிலி கலெக்டிவ் நவுன் பிகாஸ் நிறைய பேரை சேர்த்து சொல்கிற ஒரே ஒரு வேர்டு. எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் இஸ் கிராசிங் இன் தி ஃபீல்ட். இதில் இது ஹர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். த கிளாஸ் இஸ் ரைட்டிங் அன் எக்ஸாம். ஸோ இதில் இது கிளாஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால். ஐ கேவ் ஹர் அ பொக்கே ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இதில் பொக்கே அப்படிங்கிறது தான் வந்து கலெக்டிவ் நவுன். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதில் 7 நவுன்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து கிராமரோட பேசிக்கான இது. ஸோ டெய்லி இது என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமரோட டாபிக் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கிலீஷில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய இதாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னொன்று சொல்கிறேன், கிராமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. பிகாஸ் இப்போ டே டு டே லைஃப்பில் நான் பேசும்போது நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இது கலெக்டிவ் நவுன், இது வந்து ப்ராப்பர் நவுன்னெல்லாம் நான் யோசிச்சாலாம் பேச மாட்டேன். அது வந்து ஃப்ளோவில் வர்றது தான். பட் நீங்கள் கிராமர் வந்து ஓரளவுக்கு ஒரு 45 டேஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை 45 டேஸ் ஆன வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். லைக் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக தான் கிராமர். மற்ற இதை நீங்கள் மக்அப் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு நாலேஜ். இதை வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. டே டு டே லைஃப்பில் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்போது இதை கம்பல்சரி ஞாபகம் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. அது
அப்படியே ஃப்ளோவில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.